குளிச்சோடனே ஒரு பசி கொண்டு பசிக்கும் தெரியுமா? வடிவாய் கிணலுக்கு இருந்து குளிக்கலாம். ஓ மற்ற அந்த மர நிழல்ல வந்து சமைச்செல்லாம் சாப்பிடலாம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமையானா இன்றைக்கு என்ன சமைக்க போகிறோம்? வெள்ளிக்கிழமையானாலே பொதுவாக வந்து மிரக்கறி தான். அதுக்கும் வந்து ஒரு 4-5 மிரக்கறி சமைப்பேன். வீட்டை வந்து வெண்டிக்காயும் கீரையும் இருக்கிறபடியா இன்னும் 2-3 மிரக்கறி, அதாவது பைத்தங்காய், ஒரு பீட்ரூட் இருந்தாலும் சரி, கேரட்டாக இருந்தாலும் சரி, அதை தான் நாங்கள் அப்படியே வாங்கி கொண்டு வந்து சமைக்க போகிறோம். அதோட வந்து இன்றைக்கு எங்களோட காணொலிகளை பார்க்குறாக்கள் வந்து நீண்ட நாளைக்கு புறகுன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு பிறகு இன்றைக்கு வரேன்னு சொல்லி இருக்கணும். அவையெல்லாம் பெருவினம். அப்போ அவளுக்கும் சேர்த்து தான் நாங்கள் இன்றைக்கு இந்த சமையல் இருக்கப்போ பழமையாக வாராக்களுக்கெல்லாம் மச்சன் சமைச்சு கொடுக்குறாங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றபடியாக அவைகளுக்கும் மரக்கறி சமைச்சு கொடுக்க போகிறோமோ. அப்போ அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இப்போ அவையல் வந்து இந்த காணொலிக்குள்ளே வெறியணும் தெரியல பாப்போம், வந்தோன்னா தெரியுமோ. அதோட பின்னுக்கு பார்க்கவே நல்ல ஒரு அழகாக இருக்குது. முத்தையங்கட்டு குளத்தின் அழகு வந்து முடியவில்லை எனக்கு சும்மா பார்க்கவே அந்த மாதிரி இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா வெயிலும் தான், ஆனா இரவு வந்து மழை சில இடங்கள்ல வந்து நல்ல மழை நேற்று பின்னேறதுக்கு பிறகு பெய்து இருக்குது. உண்மையிலேயே உங்களோட இடங்களையும் மழையாண்டு பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு கட்டாயம் மழை வேணும். அதோட வந்து வெள்ளாண்மையெல்லாம் விதைக்கிற பருவங்கள் வந்துட்டு அதுக்கு மழை பெய்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இப்போ வந்து ஒரு சில மரக்கறிகள் பண்ணுறதுக்காக நாங்கள் கடைக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதோட இஞ்சால பாருங்க, இப்போ கூடுதலாக வந்து நிறைய பேர் கேப்பினம் வந்தால் குளிக்கலாமாண்டு, வந்தால் தாராளமாக குளிக்கலாம். மற்றது தண்ணிக்குள்ளே குளிக்கக்குள்ளே வந்து கட்டாயம் கவனமாக இருங்கோ, அவதானமாக இருங்கோ. இதெல்லாம் இப்போ விவசாயத்துக்கு போய் கொண்டிருக்கு இந்த பக்கத்தால். ஓ மற்ற அந்த மர நிழலில் வந்து சமைச்செல்லாம் சாப்பிடலாம், அதில் குளிக்கலாம். நல்ல ஒரு அழகாக இருக்குது பாருங்க. ஓ அப்படியே இந்த சின்ன குளத்துக்கு பாருங்க, நிறைய அல்லிப்பூ பூத்து இருக்குது. தாமரை பிள்ளையார் கோயிலின் பின்பக்கம் இந்த தாமரைன்ற ஒரு சிறிய இனம் மாதிரி அல்லி என்று நாங்கள் இதை சொல்கிறோம். நாங்கள் கமராக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ தெரியல, ஆனால் நிறைய பூத்துருக்கு இதுக்குள்ள. எப்படி தண்ணி வாங்கி கொண்டு கொண்டு பாருங்க. அதில் தெரிகிறது தான் வந்து முத்தையன்கட்டு பிள்ளையார் கோவில், அதாவது குளத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற பிள்ளையார் கோவில். கூடுதலாக 3 பேருக்கும் தெரியும். ஏன்னா முத்தையன்கட்டை தெரிஞ்சாக்களுக்கு தெரியும். மற்ற இதுலேயும் வந்து குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் இருக்குஞ்சு பாருங்க. தண்ணி எந்த அளவுக்கு பாயமாட்டு நாங்கள் இதில் நிப்பாட்டி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றபடியாக ஒரு கோயிலுக்கு போட்டு தான் போக போகிறோம். இதிலெல்லாம் குளிக்கிறதுக்கு சொல்லி வேலை இல்லை, இதில் குளிக்கிறதுக்கு சொல்லி வேலை இல்லை. அதை விட கோயிலுக்கு போகக்குள்ள கூடுதலாக இயற்கையிலேயே கால் வலியை போட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருக்குது இதில். என்ன சொல்லி கோயில் பூட்டி இருக்கா சொல்லி? ஓ இதுலேயும் வந்து வடிவாய் கிணலுக்கு இருந்து குளிக்கலாம். மற்றது இதுல இருந்து சாப்பிடலாம். அந்த நாளை வந்து அப்படியே ஃபன் பண்ணி கொண்டு போறாக்கலன்னு சொல்லி சொன்னா சாப்பாடெல்லாம் கொண்டு வருவீங்க. குளிச்சு போட்டு நான் அன்றைக்கும் பார்த்தேன், குளிச்சு போட்டு இந்த இதுல இருந்து வடிவா சாப்பிடுவீங்கன்னா நல்ல அந்த குளிமையா இது எந்த நேரமுமே நிழலாக தான் இருக்கும். நல்லா இருக்குது. எங்கட பக்கத்தை விட இந்த பக்கம் நல்ல ஒரு நிழல் கூடிய ஒரு இருக்கக்கூடிய ஒரு குளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடம். இப்போ கூடுதலாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதில் வந்து குளிக்கலாம். மாடுகள் எல்லாம் வாய்க்கால் கரையானுண்டு மேய்ஞ்சு கொண்டு நிற்கிறான். தண்ணியும் இருக்குது, புல்லும் இருக்குது.
இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பின்னேரமாயினா நிறைய ஆக்கள் குளிப்பினம். அதை விட இந்த பாலத்தை காட்டுங்க. இப்போ அந்த அதில் உள்ள வீட்டுக்காரர் இந்த பாலத்தால் போக்குவரத்து செய்கிறது. இங்கே பாருங்க, வாகனங்கள் கொண்டு வரண்டா சுற்றி வாரது, மற்றபடி இந்த பாலத்தால் நடந்து போய் வர பாதை. இதுலாம் நடந்து போக பயமாயம் இருக்கும், ஆனால் ஆடும். ஆனால் அவருக்கு பழகிட்டு. இந்தியாவில் பார்த்தீங்களென்றால் வடிவம் அவ்வளோதெல்லாம் போட்டிருக்கு. நம்ம நிலத்தை வந்து தயார்படுத்தி வச்சுருக்கேன்னா நான் நினைக்கிறேன் கச்சான் ஏதோ கூட போயினா அந்த வடிவாக இருக்குது. அப்படி வீட்டோட இந்த நெல் வயல் இருக்க கூட வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இது முன்னுக்கே விதைச்சிட்டு நம்மளுக்கு வெங்கட வயல்கள் வந்து எரித்தான் விதைக்கப்புறம் எப்படி இருக்குது அதுக்குள்ள கொப்பு நிற்க நல்லா இருக்குது. உண்மையில பச்சைக்கு வெள்ளை வெள்ளையா நிற்க நல்லா அழகா இருக்குது. பயிர் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களை கிராமத்துக்குள்ள உள்ள கடைக்கு தான் வந்துருக்கிறோம். சந்தையை போயில இதுலேயே வந்து மிளகறிகள் வரும். இந்த உள்ளூருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்படி தான் இருக்கும் கிராமத்து கடை. வெளியெல்லாம் அடைச்சி அந்த மட்டையால் அப்படியே போகும் கடைக்கு. ஓ கீரைப்பொடி என்ன விலை? என்ன விலை? என்ன கீரைப்பொடி? 240. எனக்கு வாழைப்பழம் 1 கிலோ, அன்னாசி உண்டு, வெள்ளரி பழம், பழுத்த பழம் உண்டு. பைத்தங்காய் இதுதான் இருக்கா? கடையோட சேர்த்தும் அப்படியே சொல்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கச்சான் போட்டிருக்கணும். இல்லை வீட்டை இருக்குது. இப்போதான் 15 நாள் ஓரளவு கரைக்கு போடுங்களாம். ஆனால் இது விலைக்கும் பரவாயில்ல, நல்ல பொடி. ஊருக்கு இதாண்ட பொடி தானே இப்போ வாங்கிட்டு கீரை மற்ற இந்த வெக்காய்க்கு கீரை சாப்பிடணும். சாப்பிடணுமோ மரக்கறி எல்லாம் கூட சாப்பிடணும். அப்போ நாங்கள் இதில் இருந்து வீட்டை போவோம். இப்போ வந்து மரக்கறியெல்லாம் மாண்டி கொண்டு வந்து துப்புரவாக்கப்படுது. அதோட மழை குணமும் இருக்குதானே, மழை பெய்யணும் சரியான பக்கம். இப்போ அதோட அங்கால அம்மா கீரையெல்லாம் துப்புரவாக்குறா. அம்மா கீரை ஒரு பிடி பிடிங்க கொண்டதா, நாங்களும் ஒரு பிடி வாங்கினது. நாங்கள் இப்போ வந்து அதையும் துப்புரவாக்கி கீரை வந்து மசிக்க வந்து கொஞ்சமாக வந்திருந்தாங்க. மரக்கறியெல்லாம் கிட்ட கிட்ட வெட்டி முடியுதானே, எல்லாம் வெட்டி எடுத்துட்டா இப்போ இந்த சமையல் செய்கிறது சுகம் அவங்களுக்கு. இஞ்சால பார்த்தால் அப்படியே வெண்டிக்காய் பொரிஞ்சு கொண்டிருக்கு. அதோட கீரையை வந்து அப்படியே நாங்கள் கழுவி போட்டு அரிஞ்செடுக்கப்புறம் இது வந்து பெருசு பெருசாகவே அரிஞ்செடுக்கலாம். மசிக்கிற கீரை தானே. அதோட பாத்திரங்கள் எல்லாம் இன்றைக்கு புதுசு, வெள்ளிக்கிழமை தானே, எல்லாம் புது பாத்திரங்கள் எடுத்தாச்சு. ஓ இங்கால நண்ட நிலையிலேயே இன்றைக்கு சமையல் நடந்து கொண்டிருக்கேண்ணா. கீரை வந்து அப்படியே மசிச்சாச்சு. நாங்கள் முதல் பால் விட்டு கொள்ளுவோம். அதோட டெவலுக்காக தான் வண்டிக்காய் பறித்து கொண்டு இருக்கிறோம். சுஜி, தர்பூசணி பழம் வெயிலுக்கு அந்த மாதிரி இருக்கு, போகணுமா? சாப்பிடுங்க நீங்கள் வார் வாங்க, உங்களுக்கு கிடக்குதான். அப்படியே பைத்தங்காய்களுக்கு நல்லா வதங்கி கொண்டு இருக்குது. உப்பு சேர்த்துட்டேன் கொஞ்சம் வதங்கிறதுக்கு. இப்போ பைத்தங்காய் கறிக்கு தூள் சேர்த்துக்கொள்கிறோம். தூள் வந்து ஆக கூட போடக்கூடாது, காணும்.
மற்றது வெக்கையும் தானே தூளை வந்து குறைச்சே வச்சுக்கொள்ள வேணுமே. பால் கறியன்னு சொல்லல, தூள் கறியன்னு சொல்லல, ஒரு சரி அது கொதிச்சு வந்தா சரியா வரும். வந்து பைத்தங்காய் பிரட்டல் ரெடி ஆகிட்டுது. அப்படியே இறாக்கு வந்தாங்க. அடுத்தது இஞ்சால வண்டிக்காய் டவல். பெரிய வெங்காயம் கூடவும் போட்டுக்கொள்ளலாம், இதுக்கு பிரச்சனை இல்லை. அதோட வந்து கறிமிளகாயும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுவேன். கொஞ்சம் மதங்க வைப்பாங்க. இப்போ வெண்டிக்காய் டேவலுக்கு வந்து நாங்கள் கொஞ்சமாக சோஸ் சேர்த்துக்கொள்ளுவோம். காணும் எங்களுக்கு. இப்போ பொரித்து வச்சிருக்கிற வெண்டிக்காயை அதுக்கு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இந்த வெண்டிக்காய் வந்து பொரிச்ச வடியாக கரையாது எங்களுக்கு. கட்டத்தூள் போட்டிருக்கிறோம், அது வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளுங்க. கறிமிளகாய் போட்டபடியாக நாங்கள் கொஞ்சம் தூளாக தான் சேர்த்துருக்குறோம். சுஜி அந்த அடுப்புலேயும் ஏதோ ஒன்று கிடக்குது, என்ன மாதிரி கொண்டு தெரியல. அது கத்திரிக்காய் அப்படியே குழம்பு இன்னும் கொஞ்சம் பற்றி கொண்டு வரட்டு. இப்படி ஒரு தணலில் 2 நிமிஷம் இருக்கட்டும் இது. இப்போ வெண்டிக்காய் டேவல் வந்து எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. இதே வந்து இறக்குவோம். இனி வந்து பருப்பு கறி வச்சா சரி. ஏன்னா என்ன இப்போ வந்து அண்ணாக்கள் வந்துட்டினோம், சாப்பாடெல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சுட்டோம். ஆனால் சின்னாக்களை கூட்டிக் கொண்டு குளிக்க போயிடுவோம். வந்த பிறகு அண்ணா கேட்டது குளிக்கலாமா தம்பியாண்டு. இப்போ சின்னாக்களையும் கூட்டிக் கொண்டு குளிக்க போயினோம். குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம் அண்ணா. மெதுவாக இறங்கி போங்க தம்பி. இறங்குவீங்களோ? கையை பிடிக்கட்டோ? பிடிங்க. சின்னாக்கள்லான நல்ல கொழிப்பு நடக்குது. என்னென்றால் தாழ்வும் இல்லை, தண்ணி குறைச்சிருக்கணும். அன்றைக்கு நாங்கள் குளிக்க நிறைய போனது இப்போ குறைச்சிருக்கு. ஏனென்றால் மழை குணமாயம் இருக்குது. ஆக்களுக்கு நல்ல குழுவம். தம்பி சாப்பிடுவோமா? தம்பி சாப்பிடுவோமா? இருக்குது, சாப்பிடுவோம். இன்றைக்கு மரக்கறி என்னென்ன சமைச்சு வச்சுக்கிறீங்க சுஜி? பருப்பு, இது பச்சரிசி சோறு, இது வந்து பருப்பு விருப்பமா உங்களுக்கு? இதில் வந்து கேரட் சாம்பல், இது வந்து பைத்தங்காய், இதில் வந்து வெண்டிக்காய் அப்படியே பொரிச்சு பிரட்டி வச்சிருக்கு. இது வந்து கீரை சாப்பிடுவோம் நாங்களே. இது வந்து என்னது? கத்திரிக்காயும் தக்காளி பழமும் பிரட்டல், அப்பளம் பொரியல். ஆண்டி எடுக்கிறேன். இவ்வளோ தான் இதே சாப்பாடு. என்ன குளிச்சோடனே ஒரு பசி கொண்டு பசிக்கும் தெரியுமா? 140 பசிக்கும். 140 பசிக்கும். சாப்பிட்டா சோறு சாப்பிட்டா போட்டமெல்லாம் சோறு கொஞ்சம் சாப்பிட்டு தான் போட்டமெல்லாம் சாப்பிடுவேன். அது போடவா? அது வெண்டிக்காய். அது என்ன சரிங்க? மிளகா பிடிக்கல, சும்மா போடுறேன். உரைக்கும்
கல்யாணம் விட்டு சாப்பிட மாதிரி இருக்கேன் அதான் இதுக்குள்ள பெருசா எண்ணெய் ஒன்றும் எண்ணெய் தான் எண்ணெய் ஆனால் அவ்வளவுக்கு எண்ணெய் இல்லை. எல்லாத்தையும் சுகாப்பி சின்ன இது வெண்டிக்காயா? நான் எனக்கு வெண்டிக்காய் குழம்புக்கு வந்தாலே கண்ணில் ரெண்டு ஐட்டம் சாப்பிடுவேன். அப்போ இன்றைக்கு வெண்டிக்காய் அண்ணாக்கு பிடிச்சி போச்சா? இல்லை வெண்டிக்காய் மொழிட்டோம். வெண்டிக்காய் பொரிச்சு போட்டு சும்மா டேவல் மாதிரி சோஸ் போட்டு பிரட்டினா கொஞ்சம் வெட்டத்தூள் போட்டு தெரியல ஆக கிணக்க போடாமல் இது தனித்தனியாக இருக்குல்ல ஒன்று. கடையில் பண்ணு ஓ கடையில் பண்ணு சார். கெச்சப் டொமேட்டோ இல்லை டொமேட்டோ டொமேட்டோ தான். என்ன இருக்குது கனடா சாப்பாடு மாதிரி இருக்கும் இல்லாட்டி. அண்ணா வந்து கனடாவில் இருந்து வந்திருக்கிறாருண்ணா. அண்ணா வந்து என்ன பிரச்சனைனா கனடா போனது, ஆனால் அவருக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுக்கு தான் விருப்பம். அதான் பிரச்சனை. கூடுதலாக இப்போ வந்து எத்தனை மாதம்னா 3 மாதம் தானே. அப்போ இல்லை அடுத்த கட்ட பிளான் என்ன ஸ்ரீலங்காவிலே செட்டில் ஆகிற பிளான் தான். அதுதானே எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வெளிநாடுன்றது விருப்பமே இல்லை. இங்கே இருந்தாலே காணுமன்றதான் கிடையாது. ஆனால் இங்கே இருந்துட்டு போனாக்களுக்கும் எப்படி இருந்தாலும் இங்கே தான் வந்து இருக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்குங்க. இங்கே நிற்க அப்படி இருக்கும். ஆனால் திருப்பி நெச்சாலும் முந்தி போனாங்களுக்கு இப்போ ஒவ்வொரு கமிட்மெண்ட்டில் போய் இருக்கணும். கடன் வண்டி அதுல அந்த கட்டாயத்துக்காக நிப்பினம் சில ஆசை திருப்பி தான் ஒன்று அப்படி விட்டுட்டு வரைக்கும் வரையில அதை விட்டுட்டு தான். என்னண்ணா கொஞ்சமாக போட்டு சாப்பிட்றீங்க? 2 நிறம் போட்டிருக்கு, நல்லா இருக்குது கறிகள். ஸ்பெஷல அன்னையிட வந்து இந்த வெண்டிக்க என்ன மொஜி தேவலண்டே சொல்லுங்க. நாங்கள் வெண்டிக்காய் சிக்கன் எல்லாம் தோத்துப்போம். நல்லா இருக்கு, நல்ல கிளைமேட் கூட முடிஞ்சு இப்போ உண்மையாதான் நல்ல ஒரு காலநிலை வந்துட்டுது. எங்களுக்கு நீங்கள் சாக்கு கட்டில் சாக்கு கட்டில் கிடக்கண்ணா பின்னால போட்டுட்டு இதுல 1 மணி நேரம் படம் கொடுத்துட்டு போதான். 4 அண்டைக்கு போச்சு. 4 அண்டைக்கு போ. போற இடம் வந்து இதுல இருந்து பக்கத்துல இறங்காம நீங்க இறங்காம நேர போனீங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர். நீல பில்டிங்னா மீன் வளர்க்குற இடம். இல்ல அது மீன் வளர்த்து குளத்துக்கு வர்றது ஒரு கணக்குக்கு வர பெரிய குளத்துக்கு வரும். ஜப்பான் மீன் முத்திரிக்காங்கட்டு மரவள்ளி கிழங்கும் அதான் ரெண்டும் முத்தியாங்கட்ட. இங்க வேற சொல்லி கொண்டு வரேன். இந்த இதுல வேற இப்பட தெரியல அம்பு இதான் இங்க கட்டுறேன். நீங்க என்ன முதல் வந்த நீங்க வீடியோ பார்த்து அதை விட எங்களுக்கு இந்த இடம் பழக்கம். எனக்கு தெரியும், உங்களுக்கு பாதையை சொன்னா வீட்டடிக்கு வந்துடுவீங்கன்னு தெரியும். அதுதானே நான் அதான் இப்பதான் பழிக்கிறேன்டா போய் அந்த குளக்காட்டில் ஏறுறேன் மாதிரி சொல்லி கேட்டது. நான் ஓடுவேன், நான் தான் இங்கே ஓடி தெரியும். மற்றது இடமும் உங்களுக்கு இப்போ தெரிஞ்ச மாதிரியே வந்தபடியே இவரை கொண்டு என்னன்னா இவரெல்லாம் நாங்கள் அங்கேருந்து வந்தாங்க. 50 60 இவே 80 90 இவைக்கு இந்த ரோட்டும் தெரியுமா. காடு மேடுகள் தாண்டி வந்தா நல்ல சாப்பாடு சாப்பிடும். அப்படியே வந்து மலையாங்கவைக்கு போகலாம் விட்டே மரங்கள் இருக்கு. நாங்கள் இதே எல்லாம் சொல்லி கொண்டு வந்து மேசையை போட்டு சாப்பிடுவோம். இப்படி என்ன சாப்பிடுறோம். இந்த வருஷம் விட்டுட்டு வந்துட்டீங்களே கடைசியில. அடுத்த முறை வேற குடிக்கணும் வாங்க. இது திடீர் பிளான் தான். வெட்டாப்பாளையம் வருஷம் கழிச்சு வெளிக்கு மற்ற நீங்கள் நேற்று பின்னாடி தானே கால் பண்ணீங்க. நாங்கள் நேற்று தான் வந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம். வெள்ளிக்கிழமைன்னா ஓகே தானே, உங்களுக்கு பொங்கல் செய்கிறதுக்கு ஓகே தானே. ரெடி பண்ணி கொண்டு நன்றி தம்பி. பாய். வாங்க பாக்கால குளிப்போம். பாய். பாக்கால குளிப்போமா? ஆளுக்கு குளிக்கிறோட நல்ல விருப்பம். குளிக்க வாங்க. எப்போ வருவீங்க குளிக்க? பாய்க்கால குளிப்போமா? நாளைக்கு அங்கால பார்த்தீங்களோண்டால் பாருங்க இப்படி கருத்து இருக்குது வானமண்டா.
முல்லைத்தீவு இவ்வளோ தூரம் வந்துட்டு வாய்க்கால கால் கழுவ போகிறோம் மக்கா. வணக்கம் இல்லைங்கிறது அன்புக்குரிய நண்பர்களே, இன்றும் கூட அற்புதமான இந்த பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மச்சற்ற மகிழ்ச்சி. அந்த வகையிலே அன்புக்குரிய வன்னி நண்பரோடு இன்று மதியம் உணவு அறிந்தேன். மிக சந்தோஷமான முறையிலே செல்லுகின்றோம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை நன்றி. மிக நன்றி. எதிர்பார்க்கல சூப்பரா இருந்தா அண்ணா ஒரு அறிவிப்பாளர். உண்மையா நன்றி அண்ணா, மிக நன்றியா, சந்தோஷமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாக்கள் எல்லாம் வந்து வடிவா குளிச்சுட்டு சாப்பிட்டு உண்மையிலே ஆக்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம். கருத்துட்டு மழைக்குள்ள இந்த பாதை கொஞ்சம் பிரச்சனை, அதால கொஞ்சம் ரெடியாக வெளிக்கிடணும். இந்த குளக்கட்டுக்கு பின்னால பாருங்க இப்படி வானம் இருக்குதுண்டு, பார்க்கவே பயமா கிடக்கும். அப்படி இருட்டி போய் கிடக்குங்க இஞ்சால பக்கம் எல்லாம். மின்னல் முழக்கத்துக்கு முதல் இனி நாங்களும் போய் சாப்பிடுவோம். உண்மையிலேயே தான் நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது. அருமையான ஒரு காணொளி. நீண்ட நாளைக்கு பிறகு எங்களை தேடி வந்து அவையெல்லாம் வந்து அந்த எல்லாம் குளிச்சதுன்றது இன்னும் சந்தோஷம். அப்ப இந்த காணொலியை வந்து நாங்க இதோட முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம். அப்படியே எல்லாம் சாப்பிட்டு முடிய பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யுது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் இப்போ நல்ல மழை பெய்து கொண்டிருக்கு.